வணக்க நண்பர்களே, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் கிளிமுக்கு கோழி முட்டையை எப்படி நிறைய குஞ்சுகள் பொறிக்க வைக்கிறது. என்னோடய கோழி முட்டை இடுது, ஆனால் குஞ்சே பொறிக்க மாட்டேங்குது, கரு கூட மாட்டேங்குது. அப்படி கரு கூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கிளிமுக்கு விசிறிவால் கோழியை பொறுத்தளவுக்கு வால் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் கோழிகளுக்கு. ஸோ அந்த கோழிகளுடைய வாலை நீங்கள் முட்டைக்கு வர்ற பருவத்தில் கரெக்டாக ரிமூவ் பண்ணி விடணும். அப்படி நீங்கள் பிடிங்கி விட்டால் தான் உங்களால் அந்த கோழியில் நல்ல ரிசல்ட்டு பார்க்க முடியும். சேவல் விழுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரெக்டாக வாழை பிடுங்கணும். கோழி முட்டைக்கு கேரும் பார்த்திங்களா, கேன்னு கேரும், அப்போதைக்கே வாழை ரிமூவ் பண்ணணும். அதே நேரத்தில் சேவலுக்கு நீங்கள் பாசி பயிர் கொடுக்கணும். அது வயசான சேவலாக இருந்தால் பாசி பயிர் கொடுக்கணும். அதாவது ஒரு 1.5 வயசு 1 வயசுக்கு மேலே இருந்தாலே அந்த மாதிரி கொடுக்கணும். அதிகமாக கோழிகள் போடுறீங்கனாலும் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சேவல் ப்ரீடிங்லேயே இருக்குதுனாலும் அதுக்கு கொடுக்கணும். இப்போ பட்டா ஃபஸ்ட்டு டைம் 8 மாதத்தில் கோழிக்கு போகிறாங்கன்னா அந்த சேவலுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் பட்டா சேவலை செலக்ட் பண்ணி கோழிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே டயத்தில் 2-3 கோழிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதில் பட்டா சேவல் போகிறீங்கன்னா அதில் ஃபால்ட் இருக்க கோழி கண்டிப்பாக குஞ்சு ஆகாது, சரியாக மிதி ஆகாது. ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பட்டா சேவல் போட்டால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுலேயும் உங்களுக்கு குஞ்சு ஆகலைன்னா உங்களுக்கு விடையில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த காரணத்தினால தான் கிளிமுக்கோழியோட முட்டை சரியாக பொரிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நல்ல கோழியை விட்டிங்கன்னா உங்களுக்கு குஞ்சு பொரிக்கும். பெரும்பாலும் அதிக மூக்கு இருக்கக்கூடிய கிளிமுக்கோழியை சூஸ் பண்ணக்கூடாது. ஃபீமேலை பொறுத்தளவுக்கு ஃபீமேல் ஒரு 70% ஒரு 80% இருந்தாலே போதும். கிளிமூக்கு இருந்தால் போதும். 100% கிளிமாக இருக்கக்கூடாது விடைக்கு. ஏன்னா விடை 100% கிளிமாக இருக்கும்போது அது சேவல் பறவைமாகி போயிடும். அப்படி இருக்க கோழிகளுக்கு ஹார்மோன் கம்ப்ளைண்ட்ஸ் வரனால குஞ்சு சரியாக பொரிக்காது, முட்டையிடாது, தோல் முட்டையிடும், நிறைய பஞ்சாயத்து வரும் அந்த கோழிகளில். அதனால் சூஸ் பண்ணும்போது சரியான ஃபீமேலை சூஸ் பண்ணணும். இல்லையா 100% தலை இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போது ரிசல்ட்டான ஃபீமேலாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக ரிசல்ட் ஆகும். இதுதான் நண்பர்களே நான் பயன்படுத்தக்கூடிய கிளிமுக்கு கோழிக்கு மெத்தடு. நன்றி, வணக்கம்.